வணக்கம் மக்களே. இந்த கோலமும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான போடுறது தான். கொஞ்சம் கோலப்பொடி அதிகமாக எடுத்துக்கும், அதுக்குன்னு சொல்லி பயப்பட்டாது கொஞ்சம் தான். அதே நீங்கள் சின்ன சின்னதாக கூட போட்டுக்கலாம். அங்கே வெளியே வேண்டாம் ஜாமி நாத்திக்கு. ஏன் ஜாமி கதவு சந்தில் போய் ஒன்று இருந்துக்குச்சு, அதை காணா அப்படின்ட்டு நான் தொலாய் பார்க்குறேன். என்ன பண்ணுறது? ஓ கடவுளே ஈஸ்வரா. 2-3 நாளாக ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த அமாவாசை பௌர்ணமி வந்துன்னா நமக்கு ஜஞ்சனக்கம் போடுதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகிக்குது. ஐயோப்பா பொறுக்க முடியாமல் படுறேன். அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு தெரியுதுங்க. அந்த அளவுக்கு உடம்பு வீக்காக போய் ரொம்ப வலி எடுத்துடுது. என்ன பண்ணுறது? ஏய், நீ கோலம் போட்டால் கோலத்தை மட்டும் பேசு, என்ன நீ அங்கே இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு திட்டுறீங்க, புரியுது. அந்த ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த ஸ்பூனில் அப்படி இழுத்து விட்டிங்கன்னா நல்லா அழகாக பூ மாதிரி வந்துடும். அந்த கலர் ஆரஞ்சு கலர் எதுக்கு தூவுனா, அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இது தெரியாது. அதுக்காகத்தான் அந்த பொடி ஏதோ ஒரு கலர் தூவிட்டு அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அந்த ஸ்டெப்பு தெரியும். அதுக்காக போட்டது. திரும்ப இப்போ இலைகள் வரையலாம். இலைகள் வரைந்தாலும் சில மாற்றம் வரும். கொஞ்சம் இதில் சம்திங் ப்ராப்ளத்துலேயே ஓடுது. இப்போ அதுக்கடுத்து சில மாற்றங்கள் கொண்டு வந்துடுவேன், வேறு மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா ஒரு கல்வி சொதப்பிடுது நமக்கே. மண்டை பிச்சுக்கிட்டு தான் போடுவேன். பிச்சுக்கிட்டு போட்டாலும் பிச்சுக்கிட்டு போடாமல் விட்டாலும் இந்த சொதப்பலுங்கிறது ஒன்று வந்துடுது நமக்கு. இங்கே வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தான் ஓடும், அதுக்கு மேலே தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினச்சிட்டு போகிறாருங்க. எதுவுமே நம்ம கையில் இல்லை. இதெல்லாம் இந்த டயத்தில் இந்த கோலம் போடணும் நீ அப்படின்னு கடவுள் எனக்கு பரிந்துரை பண்ணியிருக்கார். அதனால நான் செஞ்சு தான் ஆகணும். கோலம் போடுறது ஒரு சில இதுக்கெல்லாம் இது ஒரு யூஸ் ஆகுறது தானே அடுத்தவங்களுக்கு. இதை பார்த்து யாரோ ஒருத்தர் போடலாம்ல. இங்கே நிறைய கோலங்கள் இருக்குது, இதை விட சூப்பராக போடுறவங்களாம் இருக்குது. அப்படியே அச்சில் அடித்த மாதிரிலாம் போடுறாங்க, அதெல்லாம் சேனல் இருக்குது. நமக்கு என்னமோ காணான்னா கருப்பி வானான்னா வாயில் ஓடு நான் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறேன். என் கைக்கு என்னென்ன தெரியுதோ வருதோ அதை மட்டும்தாங்க போடுவேன். கொட்டாய் வருது. பார்த்தீங்களா, எல்லாம் நம்ம சேஞ்ச் ஆயிடுச்சா மொத்தம். இப்படித்தான் இருக்கும். என்ன பண்ணுறது? சில சேஞ்சஸ் பண்ணித்தான் ஆகணும். மறுபடியும் பாருங்க, டக்குன்னு சுடியே ஃபுல்லாக முளைச்சிருச்சு. ஆனால் அந்த தப்பு என்னென்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கோலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. நல்லா இருக்குதா இல்லையான்னு மட்டும் போடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.